சுகாதாரம் என்பது மிக முக்கியமான விஷயம். சென்னையில் இப்போ பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இந்த பனிக்காலங்களில் வந்து கொசு உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. பனிக்காலங்களில் அதிகமாக இருக்கும். அதாவது டிசம்பர், ஜனவரி அந்த மாதிரி காலங்களில் அது கொசு உற்பத்தி அதிகமாக இருக்கும். அதை கண்ட்ரோல் செய்ய பல்வேறு திட்டங்களை வந்து தமிழக அரசு வந்து அமுல்படுத்தும். இப்போ பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் கொசு உற்பத்தி அதுவும் வீரியம் கொண்ட கொசுக்களாக இருக்குதான். கிட்டத்தட்ட வந்து 21 நாட்கள் வாழ வேண்டிய கொசு இப்போ 29 நாட்கள் வாழ வேண்டிய கொசுவாக இருக்குது. அதுவும் அந்த முட்டை பொரிப்பதில் வந்து 11ஆம் நாள் வந்து 9 நாளாக வந்து குறைந்திருக்கிறது. ஸோ வந்து அதிகமான வீரியம் கொண்ட கொசுவாக இருக்குது. ஆனால் அந்த கொசுவின் தன்மையின் காரணமாக பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் குனியா, டெங்கு போன்ற நோய்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்கிறதா பல்வேறு மருத்துவமனைகளில் கூட்டங்கள் அலமோதுது. நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் போனால் கூட்டம் அலமோதுற சூழ்நிலை. ஆனால் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாமல் கொசுவில் வந்து இன்னும் வந்து அதிகமாகி கொண்டிருக்குது. கண்ட்ரோல் பண்ண எப்படின்னே தெரியல அப்படின்னு தமிழக அரசு வந்து முழித்து கொண்டிருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இதுவுமே நம்ம கே நேரு அவர்களுடைய டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது. இந்த அர்பன் அப்படின்ற ஏரியாக்குள்ளே தான் வருது. இந்த கொசு ஒழிப்பு, அப்புறம் தண்ணி வந்து ஸ்டாக்னேட் ஆகாமல் இருக்குது, அப்புறம் மழை வெள்ளம் வந்தால் தண்ணி வந்து கடலில் போய் சேருது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா திரும்பி கே நேரு அவர்களுடைய வருது. நம்ம வந்து சென்னையோடைய டிசம்பர் ஆரம்பிச்சிட்டாலே சென்னைக்கு வந்து ஒரு தலைவலி வந்துடுது. சொல்ல முதல்ல தண்ணி தேங்கும், அதுக்கப்புறம் குளிர் ஜாஸ்தியாகி கொசுக்கள் ஜாஸ்தி வரும். எனக்கு தெரிஞ்ச அந்த வெள்ளை கலரில் புகை அடிச்செல்லாம் நான் டிசம்பருக்கு முன்னாடி தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வரவே இல்லை. கொசு மருந்து பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிறது தான் செய்திகள் வருது. இவங்க கூடுதலாக என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கிங்ஹாம் கால்வாயில் ட்ரோன் விட்டு நாங்கள் கொசுக்களை வந்து கொல்ல போகிறோம் அப்படின்றதெல்லாம் செய்தியெல்லாம் பார்த்துருக்கேன். நான் ட்ரோன் விட்றதெல்லாம் பார்த்துருக்கேன். அது ஒரு தடவை விட்டாங்க, அதுக்கப்புறம் அதையும் காணோம். தண்ணி தேங்கிறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இந்த கூடுதலாக ரொம்ப நகைப்புக்குரிய விஷயமா என்னென்னா, கொசு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்க? கொசு வெள்ளம் எடுக்கும். பொதுவாக நம்ம அதுதானே பண்ணுவோம். இவங்க பாதாள சாக்கடையிலேருந்து தான் கொசு அதிகமாக வருதுன்னு சொல்லி பாதாள சாக்கடைக்கு கொசு வலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்றது? என்ன சொல்கிறாங்களாமா, இல்லை அந்த லார்வா வந்து உற்பத்தியாகி கொசு முட்டையாக வர்றதுக்கு முன்னாடி வந்து அங்கே சாக்கடை தான் இருக்கும். ஸோ அங்கேருந்தால் வந்து கொசு உற்பத்தியாகி வெளியே வரும். ஸோ நாங்கள் அந்த வலையை போட்டோன்னா கொசு உற்பத்தியாகி வெளியே வராது. அது குழந்தையாக இருக்கும்போதே அது வந்து வெளியே வராமல் அது வந்து திணறி அதுக்கு அலம் இறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை நீ கொடுத்துருக்காங்க அவங்க. அந்த மாதிரி விளக்கம்லாம் நம்ம திமுக கிட்ட தான் கற்றுக்கணும், வேறு எங்கேயுமே கற்றுக்க முடியாது. ஏன்னா சென்னை முழுக்க எத்தனை பாதாள சாக்கடைக்கான ஓப்பனிங்ஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் கொசு வலை போட முடியுமா? போட்டால் அது எத்தனை நாளைக்கு தங்கும்? மேலே ரோடு மேலே வண்டிகள் போகுது, நாய் இருக்கும், ஏதாவது ஒன்று வந்து கொசு வலை ஓட்ட போட்டால் திருப்பி கொசு வெளியில் வரதான் போகுது. இதெல்லாம் ஒரு ஃபீஸிபிள் சொல்யூஷனே கிடையாது. ஏதாவது உலக நாடுகள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? இதெல்லாம் திமுக தான் வந்து கற்றுக்கணும். காசை எப்படி விரயம் பண்ணணும் அப்படின்றது. இதே கொஞ்சம் இன்னும் ட்ரெண்டிங்காக இருந்ததுன்னா உடனே இதுக்கு ஒரு பேர் வச்சு முதல்வரே வந்து திறந்து வச்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்தளவுக்கு இது வந்து ஒரு பிரபலமான ஒரு விஷயமாக தான் போயிருக்கும்.